திண்ணை அருமையாக போட்டிருக்காங்க. பெரிய இந்த சைடு வந்து பெரிய தனியாக போட சொன்னோம், அதனால் பெரிய தனியாக போட்டிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. பின்னாடி வந்து சும்மா வீட்டுக்குள்ளே வந்து பேத்த வந்து ஸ்லாப்புகள் இருந்துச்சு, அதை வந்து சும்மா பின்னாடி வந்து சின்ன திண்ணையாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்புறம் வந்து இது வந்து நம்ம பாட்டி இருக்கும்போது வாங்கின ஆட்டுக்கல், ரொம்ப பழைய ஆட்டுக்கல். இதை வந்து வெளியே கிடக்க விடாமல் இந்த ஆட்டுக்கல்லை தூக்கி இதுக்குள்ளே, அதாவது கரெக்டாக இதுக்குள்ளே வந்து இப்படி செட் பண்ணிட்டோம்னா, உள்ளே செட் பண்ணிட்டோம்னா அது வந்து திண்ணையாக அப்படியே இருந்துடும். வெளியே கிடந்து இடஞ்சங்களாம் இல்லாமல் திண்ணையோட அருமையாக உள்ளே உட்காந்துக்கிட்டோம். அப்போ வந்து ஆட்டுக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டைல்ஸ் நேற்று தான் போட்டிருக்காங்க, ஆனால் தலை தான் தட்டும். கரெக்டாக தலைக்கு இருக்குது இந்த நடுக்கட்டை மட்டும், நடுக்கை மட்டும். மற்றபடி ஓகே, நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. என்ன சைடில் மட்டும் டைல்ஸ் பறிக்கணும்னு சொன்னாங்க. இந்த சைடில் செவத்தில் அப்படி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி மாமா வைக்கிறேன். ஒயிட் சிமெண்ட்டு போடுறாங்க. இந்த மாதிரி பூச்சிக்கு கேப் இருக்குங்களோ அதில் வந்து ஒயிட் சிமெண்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அருமையாக இருக்குது. இந்த சைடில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த வந்து கல்லுக்காலை வந்து அவங்க அப்படியே பில்லர் மாதிரியே பூசிட்டாங்க மாமாத்துக்கு. அருமையாக வளர்த்துருக்காங்க. அங்கேயே கிச்சன் அங்கனை போட்டிருக்காங்க. கிச்சன் அங்கனை போட்டு அதில் வந்து ஒரு செல்ஃபு, டிவி ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது எல்லாமே அது எல்லாமே கல். ஆனால் அது அப்படியே பில்லர் மாதிரி ஆக்கிட்டாங்க.